Oh, it was awesome. It was awesome. Awesome. Yeah. Good match. Good match. Yeah, it's good. It was fun. Excellent. The biggest twist is வேற லெவல் நல்ல வைப். திலக் வர்மா சூப்பர். இல்ல இது நான் 5th டைம் வந்துகிட்டு இருக்கேன். திலக் வர்மா தான் செம. ரொம்ப மேட்ச் பிடிச்சிருந்துச்சு. கடைசி வரைக்கும் கொண்டு போனது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. செமையா இருந்துச்சு. பெரிய பெரிய பேர்ல ஆடலையே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? புரியல. ஆடவே இல்ல, அது எதிர்பார்த்த அளவுக்கு ஆடல. பட் இருந்தாலும் வந்து அந்த இடத்துல யோசிக்கும் போது அவங்களோட சிச்சுவேஷன் நம்ம யோசிக்கணும்ல. சோ அது வந்து நான் பெருசா எடுத்துக்கலாம். அவங்க விளையாண்ட நிறைய மேட்சஸும் இருக்குல்ல, நம்ம அதே எடுத்துக்கணும். திலக் வர்மா வந்து நல்லா விளையாண்டாங்க. இந்தியா வந்து டஃப்பான டீம் தாங்க. எப்பயுமே இந்தியாவை பீட் பண்ண யாருனாலையும் முடியாதுங்க. 26க்கு இது பெரிய ஒரு இதுங்க. ஆமா. தேங்க்ஸ். Sorry? What should I do? I don't know. Yeah, it was really good. We enjoyed a lot. How's the bowling team? They did well. Yeah, not that good with the technicalities, but as the audience enjoyed a lot. Yeah. Yeah, very much. In the last. No, second. Thank you. மேட்ச் நல்லா இருந்தது. மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியில ஒரு த்ரில்லிங் வின் இருந்தது. திலக் வர்மா வந்து ரொம்ப நல்லா ப்ளே பண்ணாரு. அவராலதான் மேட்ச் வின் ஆச்சு. நீ சொல்லு. ஆக்சுவலா வந்து மேட்ச்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலா ரியல் லைஃப்ல வந்து பாக்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. லாஸ்ட் ஃபியூ பால்ஸ் ஆக்சுவலி இந்தியா வந்து வின் பண்ணுவாங்கன்னு ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டேன். ஆனா லாஸ்ட் ஃபியூ பால்ஸ் வின் பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. ரெண்டு மெயின் பிளேயர் வந்து ஆமா, அவங்க சீக்கிரமா சொல்லு. ஆக்சுவலா அவங்க சீக்கிரமா அவுட் ஆயிட்டாங்க. பட் ஸ்டில் மற்ற பிளேயர்ஸ் நல்லா வின் பண்ணி மேட்ச் நல்லா கொண்டு போய் வின் பண்ண வச்சுட்டாங்க. திலக் வர்மா தான் இன்னைக்கு வந்து சூப்பரா விளையாடி வின்னிங் ஆஃப் த மேட்ச் தான் அவர் தான் ரீசன் ஆயிட்டாரு. ஸோ அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பவுலிங் ஆஃப் இந்தியன் சைடு நல்லா தான் இருந்துச்சு. ஃபீல்டிங் ஆல்சோ குட் ஒன்லி. இங்கிலாந்து மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு. கடைசி வரைக்கும் போனால ரொம்ப ரொம்ப குரூஷியலா போனால ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நாங்க ஈரோட்ல இருந்து வரோம். ஆமா, எல்லாருமே ஈரோட்ல இருந்து வரோம். சரியான டேட். ஆனா என்ன எல்லாமே கிடைச்சிருச்சு. ஃபுல்லா ஏதோ மூவி பார்த்த மாதிரி ஆக்ஷன் பார்த்த மாதிரி வந்து திருப்பி பயந்த காமிச்சு திருப்பி அப்பயும் போல ஜெயபாக ஸ்டேடியம் சிஎஸ்கே மேட்ச் மாதிரி கடைசி வரைக்கும் பரபரப்பாகவே ஜெயிச்சிட்டாங்க. அதனால ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. பவுலிங்லாம் அவங்க இந்திய பவுலிங் நல்லா இருந்துச்சு. பட் என்ன இருந்தாலும் அவங்கள விட நம்ம கம்பேர் பண்றப்ப நமக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அந்த அளவுக்கு இல்லை. அதுங்கிறது ஷமி இருந்தா கொஞ்சம் நமக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்டா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் அவங்க கம்மி பண்ணிக்கலாம். ஷமியில் அது ஒரு டிசப்பாயிண்ட் தான் நமக்கு எல்லாத்துக்குமே. விளையாடாது பேட்டிங் ஆவரேஜ் ஸ்ட்ரென்த் தான், ரொம்ப ஸ்ட்ரென்த் எதுவுமே இல்லை. பேட்டிங் ஆவரேஜ் தான். எதிர்பார்த்த பிளேயர் யாருமே ஆடல. சூரியகுமார் ஆடல, கார்த்திக்கும் ஆடல. அப்படிங்கிறப்போ வந்து அபிஷேக் சர்மாவும் ஆடல. அப்படிங்கிறப்போ ஐஸ்வல் ஒருத்தரே கொண்டு போற மாதிரியே போயிடுச்சு மேட்ச். அவங்க அந்த அந்த பார்ட்னர்ஷிப் இல்லாம போச்சுன்னா என்ன கொஞ்சம் நமக்கு இதாயிருக்கும். என்ஜாய் இல்லைங்க, அனுபவிச்சவங்க. உண்மையிலேயே சொல்றேன், அந்த அளவுக்கு அனுபவிச்சு சாதாரண அனுபவம் இல்ல. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து டான்ஸ்ல போட்டு ஒரே கலக்கினாரு. பிளாக வந்து காட்டிட்டு ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து பண்ணாரு. பட் திலக் வர்மா டோட்டல் எல்லாரையும் என்ஜாய் பண்ண வச்சுட்டாரு. கடைசியில வந்து க்ளோசிங்க வந்து அதுக்கு வந்து பாராட்டு அவரு கூட சப்போர்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பிஸ்னாய் வந்து உண்மையிலே மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா திலக் வர்மா என்னதான் மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாலும் ரெஸ்பான்சிபிளா, பட் அந்த லாஸ்ட் மூமெண்ட்ல வந்து அவருக்கு வந்து ஒரு ஃபைனல் அந்த சமயத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிங்கா அந்த ஒரு 2-3 ஓவர்ஸ் உண்மையிலேயே சொல்றேன் அந்த மேட்ச் சேஞ்சரா இருந்தாரு. திலக் வர்மாவும் கிருஷ்ணாயும் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாங்க.
பட் திலக் வர்மா வந்து எந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி ஆடணுன்றதை இன்னைக்கு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. எக்ஸலண்டான ப்ரூவ். அவர்லாம் வந்து இந்தியால வந்து 3 ஃபார்மேட்லயும் விளையாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிளேயர். ஓகே, T20 மட்டும் தான் கிடையாது, எல்லா ஃபார்மேட்டும் விளையாடக்கூடிய ஒரு அற்புதமான பிளேயர். பிளஸ் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்ன்றதை இன்னைக்கு எடுத்து கடைசி மூவ்மெண்ட்டையும் எப்படி எடுத்து போய் கடைசியா ஃபினிஷ் பண்ணி தந்தாரு பாருங்க. அபிஷேக் அவரும் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். ஆக்சுவலா வந்து நேற்று நியூஸ் பார்த்தேன், அவர் வந்து நிதானமானா நல்லா ஆடிப்பாரு. அவசரப்படாதனால பேட்டிங் பண்ண விட்டாங்க இடத்துல அக்ஷதீப்பும் தேவையில்லாம ஷாட் அது. அக்ஷர் பட்டேலும் தேவையில்லாம ஷாட்டு, இவர் அக்ஷதீப்பும் தேவையில்லாம ஷாட். நல்லா ஈஸி அவுட், நல்லா டென்ஷன் ஆச்சு. பட் இருந்தாலும் வந்து பிஷ்னாயும் இவரும் திலக் வர்மா நல்லா சேர்ந்து சூப்பரா பண்ணாங்க. இந்த மேட்ச்ல வந்து முக்கியமான 2 பிளேயர் வந்து சரியா ஆடல. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது நம்ம எதிர்பார்க்க T20 பொறுத்த வரைக்கும் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. எல்லா மேட்சும் எல்லாருமே ஆடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் அந்த சமயத்துல யாராவது ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும்ன்றத இன்னைக்கு திலக் வர்மா அவருடைய ரோலை வந்து எல்லாருடைய பேர்டன்ல வந்து என்னதான் மிஸ்டேக் பண்ணாலும் நான் இருக்கேன் அப்படின்றத வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இன்னைக்கு பண்ணது வந்து பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்றத தாண்டி இந்தியாவுக்கு ஒரு நல்ல பிளேயர் கிடைச்சிருக்காருன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். தட் இஸ் கிரேட். ஓகேங்களா, அதை வந்து நம்ம பாராட்டணும். மற்றவங்க நல்லா ஆடலன்னு விட்டுட்டு இன்னைக்கு வின் பண்ணதுக்கான மூல காரணம் என்ன, யாரு? பட் இந்த மாதிரி ஆளை வந்து ப்ரமோட் பண்ணி எல்லா ஃபார்மேட்லயும் விளையாட வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையே இன்னைக்கு அவர் வந்து காமிச்சிருக்காரு, ப்ரூவ் பண்ணிருக்காரு. அவ்வளவுதான். ஓகே, நல்ல வெயிட்டா இருக்கா இப்போ நம்ம இருக்கிற இந்தியன் டீம் பிளேயர்ஸ்லாம் எப்படி? அதாவது என்னன்னா இதுல வந்து டீம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கு. பட் ஒரு சில பிளேயர் விளையாடல அப்படின்னாலும் இந்த டீமுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. பட் இப்போ நம்ம ரீசெண்டா இந்த 5 டேஸ்ல பார்த்தோம், அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அந்த என்ன சொன்னா அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அது இல்லவே இல்லை கொஞ்சம் கூட. பட் இந்த இடத்துல வந்து அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. எல்லாருமே ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி ஆகட்டும், வாஷிங்டன் சுந்தர் ஆகட்டும், பட் எல்லாருமே சரி காம்பினேஷன், சூரியகுமார் யாதவுடைய ஒரு கேப்டன்சி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி எக்ஸலண்டா ஒர்க் ஆயிருக்கு. பட் அதனால எல்லாரும் விளையாட என்னன்றது கிடையாது. சில சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஆகும். போன மேட்ச் ரொம்ப கேஷுவலா வின் பண்ணாங்க சூரியகுமார், விளையாடனாலும் சரி. பட் டீம் வந்து அதுல ரொம்ப சிம்பிளா வின் பண்ணாங்க. பட் இன்னைக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல திலக் வர்மா எல்லாரையும் அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு பினிஷ் பண்ணி தந்துட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாரும் மேட்சும் ஒவ்வொருத்தரும் அதை மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்போது அவங்கவுங்க பண்ணாங்கன்னா எந்த மேட்ச் தான் நம்ம வின் பண்ண முடியும். நல்ல சூப்பரான டீம் தான் நம்ம டீம். கண்டிப்பா, அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சான்ஸே கிடையாது. என்ன சார், பவுலிங்லாம் சான்ஸே இல்ல. எல்லா வகையிலும் நல்லா இருக்கு சார். ஃபீல்டிங் நல்லா இருக்கு, போலிங் நல்லா இருக்கு, எல்லாமே எவ்ரிதிங். இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. பட் இன்னைக்கு வந்து இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இவங்கள வந்து இன்னும் மேலும் மேலும் என்கரேஜ் பண்ணி எல்லாருக்கும் விளையாடினவங்க எல்லாருக்கும் ரெகுலரா அந்த சான்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு T20 டீம் இந்தியா, அதாவது நம்பர் 1 டீமா இது வந்து உருவாகிறதுக்கான எல்லா விதமான தகுதியும் இந்த டீமுக்கு இருக்கு. ஓகேங்களா, இன்னைக்கு ஒரு சில விளையாடுறதுனால நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. இவங்க எவ்ரி மேட்ச் வந்து ஒவ்வொருத்தரும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கான எல்லா அறிகுறியும் இருக்கு.